ஹலோ காய்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன டைம் இந்த முஸ்தாச்சோட ஃபேஸ் வாஷ் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க எல்லாம். அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான். அதாவது ஒன்றுன்னு சொல்கிறேன். சோப்னா சோப் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ்னா ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் யூஸ் யூஸ் பண்ணிட்டு சோப் போடுறது சரி. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு சோப்பு போடலாமான்னு கேட்குறாங்க. அப்படி போடாதீங்க. ஃபேஸ் வாஷ்னா ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. சோப்னா சோப் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக வராது. ஃபேஸ் வாஷ் போட்டிங்கன்னா கொஞ்சம் அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஒரு 2 வீக் 3 வீக்காவது ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு. நீங்கள் நார்மல் ஃபேஸ் வாஷ்க்கும் இந்த முஸ்தாச்சுடைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கே தெரியும். ஃபேஸ் வாஷ் பண்ண அடுத்த செகண்டே எப்படி ஃபேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆயில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. சேனல்ல போய் பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ அதுலேருந்து தான் அந்த பிராண்ட்லேருந்து தான் ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் நம்ம. சரி, ஓகே. என்ன ப்ராடக்ட்னு பார்த்துடலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் போன டைம் ஃபேஸ் வாஷ் போட்டிருந்தேன். இந்த டைம் வந்து ஒரு ஹேர் க்ரீம். ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டாக ஒரு எந்த கெமிக்கல் இல்லாமல் ஒரு நல்ல ஹேர் க்ரீம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய க்ரீம் யூஸ் பண்ணிட்டேன் நான். இந்த முடி வந்து செட் பண்ணுறதுக்காக இந்த ₹10 செட்வெட் ஜெல்லு இந்த மாதிரி நிறைய வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். அது அந்தளவுக்குலாம் இருக்காது. ஸோ நிறையா நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த இந்த பிராண்ட்லேயே யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கினது தான் இந்த முஸ்தாச்சோட கொக்கோலா க்ரீம் இது. அது கொக்கோ ஆலோ இது. கோகனட்டும் ஆலோவேரா ரெண்டும் மெயின் இது. இன்க்ரீடியன்ஸ் வந்து மெயின் இது. சரி, நிறையா எல்லாம் கலந்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவை அந்த மெயின் 2 தான் இது. எந்த கெமிக்கல் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம் இது. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் நல்லாவே இருக்கும் இது. நான் இது 1 மந்த் ஆச்சு இது வாங்கி. 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா இருக்கு. உண்மையாகவே சீரியஸாக சொல்கிறேன், நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா என்ரிச்டு வித் ஆலோவேரா பீட்ஸ். ஓகேங்களா? அதை வச்சு தான் இது மெயினாக தயாரிச்சிருக்காங்க. இது 80 கிராம் இது. 80 கிராம் வருது. இது முடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காக அப்படியே பார்க்குறது. இப்போ என் முடி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நான் காட்டுறேன். அப்போ என்னோட ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டேண்ட்ரஃப் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணதில் எனக்கு ஹேர் க்ரோத் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரில. பட் ஆனால் டேண்ட்ரஃப் லைட்டாக இது அப்ளை பண்ணும்போதே தடவி அப்படி டேண்ட்ரஃப் கீழே விழுவுது. ஸோ அதனால் இது ஸ்கேல்ப்லேயே அப்ளை பண்ணலாம் தாராளமாக, எந்த பிரச்சனையும் இல்லை. சில க்ரீம்லாம் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது, அது ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. இது தாராளமாக நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். ஸோ இது நல்லாவே இருந்துச்சு இது. ஸோ வேணால் உங்களுக்கு இப்போ நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹேர் வேணால் பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது க்ரீம் டைப்பில் தான் இருக்கும். 1 மந்த் ஆச்சு. 80 கிராம் கொஞ்சம் தான் இருக்குது இதில். ஸோ கொஞ்சம் எடுத்துக்கணும். நல்லா குளிச்சுட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு டவல் எடுத்து நல்லா தொடச்சிட்டு, ஸோ இது மாதிரி இத்தணும் போதும். ஓகேங்களா? இந்த அளவு எடுத்து நல்லா இப்படி கைக்குள்ளே தேய்ச்சிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், க்ரீம் இருக்கிறதே தெரியல பாருங்கள். இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஸ்கேல்பில் பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணலாம். நானும் இங்கே ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ஸ்மெல் எனக்கு கெமிக்கல் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் ஏன் இது சூஸ் பண்ணேன்னா, ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பெய்டுலாம் எதுவும் பெய்ட் ப்ரொமோஷன் எதுவும் இல்லைங்க. நான் இப்போ தான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்குள்ளே யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணது தான் எனக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோல்லாம் ஆச்சு, கொஞ்சம் டேன் ரிமூவ் ஆச்சு எனக்கு. ஸோ அதனால தான். ஸோ நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு சீப் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சீவிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த அப்படியே ஷைனிங்காக இருக்கும். ஹேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பிளேஸ். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டாக
ஆப்போசிட் சைடு உங்களுக்கு செட் பண்ண முடியும். இப்போ பர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. 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 ரைட். இப்போ கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒன் டே ஃபுல்லா ஹேர் அப்படியே நிற்கும் அப்போல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு முடி களையும் போது நீங்க அப்போ கரெக்டா நீங்க சீப் எடுத்தோ இந்த மாதிரி கையில சீவிட்டீங்கன்னா கரெக்டா அந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆயிரும் உங்களுக்கு. களையும் தான். எந்த க்ரீம் போட்டாலும் உங்களுக்கு 1 நாள் 2 நாள்லாம் நிற்காது. ஸோ யூஸ் பண்ணுங்க. முடி உங்களுக்கு நிற்கும். சாஃப்டா இருக்கும் முடி, ஷைனிங்கா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்த முடிக்கு இப்பயும் பாருங்க. கொஞ்சம் நல்லா அப்படியே ஷைனிங்கா ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க இந்த மாதிரி வேணா செட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி எங்கேயாவது வெளியே போகும்போது முடி கலைஞ்சதுனாலும் சும்மா கையிலையோ ஷேப் எடுத்து நீங்கள் செய்வீங்கன்னா கரெக்டாக அது மாதிரி நின்றுக்கும் அது. அதே மாதிரி நைட்டு வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியே போயிட்டு டஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும் மண்டையில். ஸோ அதனால நீங்கள் நைட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அடுத்த நாள் தலைக்கு குளிச்சுட்டு நல்லா தலையை தோட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இது இது சிங்கிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 174 ருபீஸ்க்கு இது வாங்கினேன். இது ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் நான். இது ரெண்டா காம்போ ஆஃபரில் வாங்கினீங்கன்னா 274 சம்திங் அந்த மாதிரி வரும். இது நான் இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி வேணால் வாங்கிக்கோங்க. காம்போவும் வாங்கிக்கோங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. 274 வரும் இது. ஸோ காம்போவும் வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். நான் இது எனக்கு காலியாக போகுது. நான் நெக்ஸ்ட் அடுத்த தான் காம்போ ஆஃபரில் தான் வாங்க போகிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். நான் இதுதான் வாங்கணும்னு சொல்லலை, அப்படி ஃபேஸ் வாஷ் நான் வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்தனால நான் இந்த க்ரீம் நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குது. எனக்கு ஹேர் க்ரோத் தான் போட்டுருந்தாங்க இதில் மெயினாக. ஹேர் க்ரோத் எனக்கு அந்தளவுக்கு தெரியல எனக்கு. ஆனால் டேண்ட்ரஃப் கம்மியாகும். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்கும். இது கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படியே மாய்ஸ்சரைஸராக இருக்கும் கொஞ்சம். ஸோ இது நல்லாயிருக்கும். எனக்கு நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. உங்களுக்கு வேணும்னா போய் லிங்க்கில் வேணால் செக் பண்ணி போய் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது போடணுன்னா சொல்லுங்கள். நான் அடுத்து இப்போ ஹேர் சீரம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று நான் அது கூடிய சீக்கிரம் நான் அது போடுறேன் நான். ஸோ பாருங்கள், போய் என்னோடய சேனலெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், வீடியோலாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த என்ன வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. பை பை.